வணக்கம் நேயர்களே. உலகில் ஒரு சாதனையாக 639 வருடங்கள் தொடர்ந்து இசை ஒலிக்கக்கூடியவாறு ஒரு இசைக்கருவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று நேற்று உருவாக்கப்பட்டது அல்ல. 1985ஆம் ஆண்டு இசை எழுதப்பட்டு அதற்குரிய கருவியாக 1987ஆம் ஆண்டு பிரபல அமெரிக்க இசை கலைஞரால் அது உருவாக்கப்பட்டு அது பார்ப்பதற்கு பியானோ போன்ற ஒரு கருவியாக குழாய்கள் மூலம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கருவி உருவாக்கப்பட்டது. அது அவரால் உருவாக்கப்பட்டவுடன் 30 நிமிடங்கள் இசையை வழங்கியது. அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு அந்த இசைக்கலைஞர் ஜான் கேஜ் மறைந்து விட்டார். அதன் பிறகு அவருடைய பணியாளர்கள் அறக்கட்டளை மூலமாக ஜான் கேஜ் அறக்கட்டளை மூலமாக அந்த இசைக்கருவி மீளுருவாக்கம் செய்து புதுப்பிக்கப்பட்டு அதனுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அந்த இசை இப்பொழுது உலகெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்பொழுது 23 வருடங்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது 2640ஆம் ஆண்டு வரை இசைத்து கொண்டிருக்குமாம். இது இப்பொழுது அமெரிக்க இசை அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய இசைக்கருவியினுடைய பெயர் ஸ்லோலி, அதாவது மெதுவாக என்பதுதான் அந்த கருவியினுடைய பெயர். ஜான் கேஜ் என்பவர் அந்த இசைக்கருவியை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய காலம் 1985. பார்ப்பதற்கு பியானோ போல வடிவத்தில் இருக்கும், குழாய்கள் இருக்கும். சரியான எழுதப்பட்ட இசை அதோடு இல்லை என்றால் அந்த குழாய்கள் மாற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று அந்த இசைக்கருவியில் படுகின்ற பொழுது அதன் மூலமாக அந்த கருவியிலிருந்து இசை பிறக்கும். அதுதான் அடிப்படை. அது மின்சாரத்திலிருந்து வருகின்ற காற்று மூலமாக இயக்கப்படுகிறது. தற்செயலாக மின்சாரம் தடைப்பட்டால் ஜெனரேட்டரில் இருந்து அந்த இசை, அந்த காற்று வழங்கப்பட்ட கருவிக்கு அதிலிருந்து இசை பிறக்குமாம். அப்போ 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 5இல் இருந்து அது சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இப்பொழுது 23 வருடங்களை தாண்டியும் இசைத்து கொண்டிருக்கிறது. இது மிக மிக குறைவாக அல்ல. 2640ஆம் ஆண்டு வரையில் அந்த கருவியிலிருந்து இசை வருகின்ற மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதாம். கிட்டத்தட்ட 639 வருடங்கள். யோசித்து பாருங்கள். அந்த இசை அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகெல்லாம் இசைத்து கொண்டிருப்பதாக அமெரிக்க இசை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி ஒரு இசை பிரியர்களுக்கு, இசை ஆர்வம் கொண்டவர்களுக்கு, கலைஞர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.